உருவாக்கப்பட்ட அந்த கேரவன் எல்லா வசதிகளையும் கொண்ட அந்த பஸ் அப்படி அவருடைய பிரயாணம் கட்டமைக்கப்பட்டு வராரு மக்களை சந்திக்கிறதுக்கு. ஆனால் அவரை பார்க்க வரக்கூடியவர்களுக்கு ஒரு அடிப்படை தண்ணீர் கூட இல்லை. இன்னைக்கெல்லாம் அவ்வளவு பலகீனமாக இருக்காங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா, உயிர் சக்தின்னு ஒண்ணு இருக்கும். உயிர் சக்தி நிறைய பேர் சொல்லுவாங்க, நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் பொழுது ஒருத்தவங்களுக்கு இயல்பாகவே அந்த உயிரை காப்பாத்திக்கணுங்கிற ஒரு எனர்ஜெட்டிக் வரும்னு கூட நிறைய மருத்துவர்கள் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இங்கு அந்த எனர்ஜி தான் இல்லாம போனதுதான் பல உயிர் இழப்புகளுக்கே காரணம். ஏன்னா ஒரு உயிர் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஒரு சாப்பிட்டுருப்பாரு, தண்ணி குடிச்சிருப்பாரு, ஒரு நிலையில இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது கூட தன் உயிரை புடிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இருப்பாங்க. ஆம்புலன்ஸ் அழைச்சிட்டு போய் அந்த காப்பாத்துறதுக்கான, ஏன்னா நிறைய பேருக்கு ரத்தம் போயிருக்கும், விபத்துகள்ல நீங்க பாத்திருப்பீங்க, மண்டை உடஞ்சிருக்கும், ரத்தம் போயிருக்கும், கை கால்கள் துண்டாக்கப்பட்டிருக்கும், நிறைய பிளட் லாஸ்ல கூட சில பேர் உயிர் புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது அது உயிர் சக்தி. இந்த கூட்டத்துல அந்த உயிர் சக்தியை போயிடுச்சு. உயிர் பொசுக்குன்னு அப்படியே போயிருச்சு. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொசுக்குன்னு அந்த உயிர் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமை கொண்ட அந்த உயிர் திறன் அப்படியே என்ன செஞ்சிருக்கு போயிருக்குன்னா, காரணம் காலையில இருந்து தண்ணி குடிக்கல, 2 வேளை உணவு அவங்க சாப்பிடல, அந்த யதார்த்தமான அந்த உணவுக்கான அந்த உயிரிற்கான அந்த ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கல. அதை பற்றி யாரும் கவலைப்படல. எந்த தாவேகா நிர்வாகிகளோ மேற்கட்ட நிர்வாகிகளோ, தாவேகாவுடைய தலைவரா இருக்கக்கூடிய அந்த விஜயோ, ஏன்னா விஜய் இன்னைக்கு மட்டும் கூட்டத்துக்கு வரல. அவர் உயிர் பலியில தான் முதல் மாநாடே நடத்தினார். முதல் மாநாட்டிலே 5 பேர் சாலை விபத்துல மரணிக்கிறாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுல ஆம்புலன்ஸ உள்ள விட மாட்டான். உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஆம்புலன்ஸ் ஏன் உடைய கூட்டத்தை கலைஞ்சிருமா? எப்படிப்பட்ட அரசியல் ஒருத்தர் ஆம்புலன்ஸ் வீதி இன்னைக்கு போட்டதா? உயிருக்கு போராடிக்கிட்டு யாரா இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டாகணுங்கிறது சட்டம். அதுக்குள்ள என்ன அதெல்லாம் தேவையில்லை. ஆம்புலன்ஸ் போகுதுன்னா அதுல உயிருக்கு ஒருத்தவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க சரியான மருத்துவத்துக்கு போகணும். அந்த ஆம்புலன்ஸை உள்ளே விட மாட்டான், உள்ள வர்றதுக்கு வெளியே வழி விட மாட்டான். நீலாம் என்ன தொண்டைன்னு நான் கேட்கிறேன். ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படல, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படல. ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க ஏறி இந்த தாவேகா தொண்டை டிவிக்கு கிறுக்குத்தனமா பைத்தியம் மாதிரி கத்துறாங்க. அப்படி ஃபுல்லா ரோட் பிளாக் பண்றாங்க. தலையில கட்டிக்கிட்டும் அந்த கழுத்துல அந்த துண்டுகளை போட்டுக்கிட்டும் ஒரு மனித சார்புக்கு அப்பாற்பட்டவங்களா நீங்க என்ன சாதிச்சிட முடியும்?